Hey guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th வெப் டெவலப்மெண்ட் வீடியோவில் இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டோம். அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசைன்மெண்ட்டு கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு HR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த லைனோட வித்து கம்மி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களில் எத்தனை பேர் அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண சொன்னால் யாரும் பண்ணல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிற ஹோம்ஒர்க்கை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. நம்ம வந்துட்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த லைனோட வித்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லைனோட வித்தை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து சம் ஸ்டஃப் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த செக்மெண்ட் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைனோட வித்தை கம்மி பண்ணுற விஷயம், இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து இந்த லெவலில் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனோட வித்தை கம்மி பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம HTML மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த HR டேக் தானே லைன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுங்க. நான் வந்துட்டு 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வித்து கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 100 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 500 கொடுத்து பார்ப்போம். 500 செட் ஆகலை. ஒரு 800, ரொம்ப பெருசாக இருக்குது. 700 கொடுப்போம். ஓகே, 700 இருக்கட்டுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனோட வித்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இது வந்து HTML. ஓகேங்களா? CSS போனோம் அப்படின்னா நம்ம வேறு மெத்தடில் பண்ணுவோம். இப்போ HTML மட்டும் பண்ணுறதுனால வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புல்லட் பாயிண்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஹெட்டிங் டேக் தான். ஓகேங்களா? ஸோ என்ன ஹெட்டிங் டேக்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அது என்ன ஹெட்டிங் டேக்காக இருக்கும்னு எனக்கும் தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து நாம் அதை செக் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா H3 டேக் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து H3 டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாமளும் H3 டேக்கை யூஸ் பண்ணுவோமே. ஸோ இப்போ வந்து நம்ம VS கோடில் H3 டேக் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு சம் ஸ்டஃப் அபவுட் மை செல்ஃப். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்டிங்கை கொடுத்தாச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற மாதிரி புல்லட் லிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு லிஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு லிஸ்ட். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லிஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில டேக் இருக்குது. என்னென்ன டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, OL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, LI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, UL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ புரியுது இல்லையா? நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா UL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த UL டேக் அப்படின்னு என்ன அப்படின்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? LI அப்படின்றது லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு லிஸ்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் தான் LI அப்படின்னு சொல்லுவாங்க. OL அப்படின்றது ஆர்டர்டு லிஸ்ட், அதாவது 1 2 3 4ன்னு வரும். இதே UL அப்படின்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட், புல்லட் பாயிண்ட்ஸ்லும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு P டேக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட லிஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த P டேக் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் இல்லை அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அது எது வேணும் அப்படின்னு சொல்லி நாம் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை போட போகிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் UL அப்படின்ற டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ UL அப்படின்னு டேக் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே தான் நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ லிஸ்ட் பண்ணதுக்கு என்ன டேக், LI அப்படின்ற டேக். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு அவங்க என்ன நம்மளை பற்றி டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள் டைப் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஐ லவ் பிரியாணி. ஓகே, அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். இதில் என்ன அப்படின்னா என்ன க்ரியேட் பண்ணலாம், ஐ நோ HTML CSS JavaScript
எக்ஸெட்ரா. ஸோ நம்மளை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஎல் டேக், அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ நம்ம அந்த ஓஎல் ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து அந்த யூஎல் அப்படின்னு டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎல் டேக்காக மாற்றணும். அதாவது இப்போ வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இருக்குது, நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ நான் ஓஎல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட்டு, கீழே இருக்கிறது வந்து ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். பாருங்கள் 1 2 3 4 நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் இருக்குது. அதுவே மேலே அன்ஆர்டர்டு லிஸ்ட்னால் நம்மளுக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த இடத்துல நாம் வந்து ஆர்டர்டு லிஸ்ட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அன்ஆர்டர்டு லிஸ்ட்டே யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த லைனோட வித் எப்படி கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்து அதிகமாகவே இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஹாபீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணி அகைன் இன்னொரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதையும் செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா எஜுகேஷனை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூலோட வெப்சைட்டையும் லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னே நம்ம பார்த்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தெளிவாக படிங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால தான் நம்ம வீடியோஸும் ஓரளவுக்கு பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ பொறுமையாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வாங்க. சீக்கிரமாக வெப் டெவலப்மெண்ட்டை படிச்சுட்டு ஒரு சூப்பரான வெப் டெவலப்பராக நம்ம மாறிடலாம். ஸோ ஹோம்ஒர்க்கை மறக்காமல் முடிச்சுட்டு ப்ளீஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே கமெண்ட் பண்ணல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் டெய்லியுமே செக் பண்ணிகிட்ருப்பேன் அந்த வீடியோஸை, ஆனால் எங்கேயுமே கமெண்ட் வரல, யாருமே பண்ணல. அட்லீஸ்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? செய்யலை அப்படின்னா நான் செய்யலைன்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட லேர்னிங்காக தான் சொல்கிறேனே தவிர அதனால் என்னோட பெனிஃபிட் வந்து எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு டேபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே டேபிள் தான். ஓகேங்களா? இந்த 2 டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் HTML நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எப்படி வந்து இன்ஃபர்மேஷனாக நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் HTML முடிச்சிட்டோம். அதாவது ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு கிடையாது, நாங்கள் ஸ்டார்டிங்கிலே சொல்லி கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா எப்படி அதை சர்ச் பண்ணி நெட்டிலேருந்து எடுக்கணும், அதை எடுத்து எப்படி நீங்கள் வெப்சைட் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ HTML இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாச்சு. இது ஒரு ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டோம். அண்ட் தெரியலனா நீங்கள் எப்படி சர்ச் பண்ண விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ உங்களால் கன்ஃபார்ம் சூப்பரான ஒரு வெப் டெவலப்பராக மாற முடியும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் HTML எடுத்து பார்த்துட்டே இருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்படி இப்படி மாற்றிட்டே இருங்க. ஸோ அது நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சூப்பரான ஒரு வெப் டெவலப்பராக மாற முடியும். சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, this is Vishal signing off from you. Bye bye.